வணக்கம். சைக்காலஜி டுடே அப்படிங்கிற ஒரு மேகசினில் ஸ்டீவன் மின்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு அற்புதமான ஆர்டிக்கிள் எழுதியிருக்கார். அதில் அவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு 10 ஆண்டுகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். அதை அவர் டிசைடிங் டெக்கேட் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம என்ன ஆகிறோம் அப்படிங்கிறத அந்த 10 ஆண்டுகள் தான் டிசைட் பண்ணுது. இப்போ ஒருத்தர் மிகப்பெரிய பதவிக்கு போகிறாரு, மிகப்பெரிய கவிஞர் ஆகிறாரு, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மேரிட் லைஃபு, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கேரியரிஸ்டாக இருக்கிறாரு, ரொம்ப மக்களால் நேசிக்கப்படுறாரு, மிகவும் புகழ்பெற்ற எழுத்தாளராக இருக்கார், மிகவும் புகழ்பெற்ற நடிகராக இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் எது டிசைட் பண்ணுதுன்னா அந்த டிசைடிங் டெக்கேடு தான் டிசைட் பண்ணுது. இந்த 10 ஆண்டுகள் ஒருத்தர் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்வா சாவா அப்படிங்கிறது கூட தீர்மானிக்கப்படுது. இந்த 10 ஆண்டுகள் அவங்க என்ன முக்கியமான முடிவுகளை நோக்கி பயணம் செய்கிறார்கள், அதற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள், அவர்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறார்களா, ஆழ்ந்து யோசித்து முடிவெடுக்கிறார்களா, அவர்கள் இயல்புக்கு தகுந்தவாறு முடிவெடுக்கிறார்களா, இயல்புக்கு விரோதமாக முடிவெடுக்கிறார்களா, யோசித்து முடிவெடுக்கிறார்களா, இதெல்லாம் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை தீர்மானிக்குது. இந்த 10 வருஷம்தான் ஒரு மனுஷனுடைய முக்கியமான வருஷம். இந்த 10 வருஷத்தில் மட்டும் ஒருத்தன் சரியான பாதையில் பயணம் செஞ்சானா எந்த ஸ்பியர்லையுமே அவன் தோல்வி அடைய மாட்டான். அப்படின்னா அந்த 10 வருஷம் என்ன? 18 வயதிலிருந்து 27 வயசு தான் அந்த டிசைடிங் டெக்கேட். இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நான் என்ன முடிவு எடுத்தனோ அதுதான் இன்னைக்கு நான் எந்த நிலைமையில் இருக்கேன். வெற்றியோ தோல்வியோ அது எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்போ எடுத்த முடிவு தான். இப்போ 18 வயசில் என்ன முடிவு எடுத்தேன்? என்ன படிக்கிறதுங்கிற முடிவு, என்ன கோர்ஸ் சேர்றது அப்படிங்கிற ஒரு முடிவு. இந்த 18 வருஷத்துலேருந்து 27 வயசுக்குள்ளே நான் என்ன முடிவு பண்ணேன்? எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களுக்கும் நம்ம ஆட்படக்கூடாது. ஒரு ஸ்மோக் பண்ணக்கூடாது, நாம் ஆல்கஹாலுக்கு பக்கம் போயிடக்கூடாது, போதைப் பொருட்கள் பக்கம் போகக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆல்கஹாலிசத்துக்கு போகிறது இந்த 18லேருந்து 27 தான். ட்ரங்கர்ஸாக மாறுறது இப்போ தான், ஸ்மோக்கர்ஸாக மாறுறது இப்போ தான். இந்த ஸ்மோக்கிங் பண்ணி லங்ஸ் கெட்டு போகிறதுக்கு காரணம் இந்த 18 to 27 தே வில் பிக்கப் ஸ்மோக்கிங். அதே மாதிரி லிவர் கெட்டு போகிறதுக்கு காரணம் 18லேருந்து 27க்குள்ளே தே வில் ஸ்டார்ட் ட்ரிங்கிங், தே வில் ஹேவ் அ டேஸ்ட் ஆஃப் இட், தென் தே வில் பிகம் அடிக்டட், தென் தே வில் பிகம் ட்ரங்கார்ட்ஸ், அதுக்கப்புறம் லிவர் ஸ்பாயில் ஆகும். அப்போ அந்த 18 to 27 வயசில் தான் நல்ல பழக்கத்தையும் சரி கெட்ட பழக்கத்தையும், இப்போ 18 to 27 தான் படிக்கிற வழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த 18லேருந்து 27க்குள்ளே ஏகப்பட்டது வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அம்பேத்கர் அப்படித்தான், 18 வயசில் தான் அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் கையில் கிடைச்ச புக்கெல்லாம் வாசித்து தள்ளுறாரு. அப்படி வாசிக்க வாசிக்க என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய அறிவு கருவூலங்கள் அவர் முன்னால் திறக்கின்றன. அப்போ 18 to 27 தான் நீங்கள் படிக்கிறது உள்ள தீவிரவாதம். இசையை கற்றுக்கிறதுனா இசையில் மேலே போகிறது, ஒரு எழுத்து இலக்கியம் அதில் மேலே போகிறது, தரமான இலக்கியங்களை தீவிர இலக்கியங்களை படிக்கிறது. சரி, மேலே என்ன கோர்ஸ் படிக்கலாம், இதையும் இந்த வயசில் தான் நம்ம தீர்மானிக்கிறோம். அப்போ அந்த 18லேருந்து நம்ம டிசிப்ளினாக இருந்தால் தான் நல்ல மார்க் வாங்க முடியும், நல்ல கோர்ஸ் போக முடியும். அதுக்கு அகலமாக வாசிக்கிறது, நிறையா வாசிக்கிறது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதா 18 to 27 தான். இப்போ நான் ஒரு சிவில் சர்வெண்ட் ஆகணுங்கிறத 18 வயசில் முடிவு பண்ணால் தான். 18ல் முடிவு பண்ணலன்னா 21லையாவது முடிவு பண்ணோம். 27க்கு அப்புறம் நோ சான்ஸ். 18 to 27 தான் உங்களுடைய படிப்பு தீர்மானிக்கப்படுகிறது, பணி தீர்மானிக்கப்படுது. அப்போ பணிங்கிறது என்ன? ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம், ஒரு 8 மணி நேரம் தூங்கிடுறீங்க. அப்போ அதை கணக்கு கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 16 மணி நேரம். அப்போ 16 மணி நேரத்தில் பாதிக்கு மேலே உங்களுடைய பணி தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி. பணியில் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அப்போ அதை தீர்மானிக்கிறது இந்த டிசைடிங் டெக்கேடு தான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 18 27 தான் லவ் அஃபேர்ஸ். அவசரப்பட்டு யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணுறது. அந்த 12th நைட்டில் ஆர்சினோன்னு ஒருத்தன் பற்றி வருவான். அவனுக்கு என்னென்னா இஸ் இன் லவ் வித் லவ், இஸ் இன் லவ் வித் லவ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. காதலையே காதல் மீதே காதல் கொள்பவன் அவன். யாராவது ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களா, இவன் இல்லைன்னா அவ அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அது மாதிரியான மனநிலையில்
நிறைய பேர் தவறான முடிவு. அப்போ உடனே அந்த மாதிரி எடுக்கிற டெசிஷன் தான் டிவோர்ஸில் போகும். அப்போ லாட் ஆஃப் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அப்போ இந்த டைமில் தான் நீங்கள் எடுத்துக்கிற வைராக்கியம் தான் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, உங்களுக்கான ப்ளூ பிரிண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான காலமே ஸ்டீவன் மின்ஸ் சொல்கிற மாதிரி இந்த 18லேருந்து 27. அப்போ 18 to 27 நாம் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய காலம் என்பதால் இந்த நேரத்தில் இந்த 10 ஆண்டுகள் மாத்திரம் விழிப்புணர்வோடு எல்லா செயல்களையும் செய்தால், நம்முடைய எதிர்காலம் குறித்து சரியாக திட்டமிட்டால், விருப்பமான துறையை தேர்ந்தெடுத்தால், அந்த துறையில் தீவிரமாக உழைத்தால், நமக்கான கனவு எது என்பதை முடிவு செய்தால், அதை நோக்கி ஒவ்வொரு அடியையும் ஆழமாக எடுத்து வைத்தால் நம்முடைய வாழ்க்கையே வெற்றிகரமாக மாறிவிடும். ஆகவே 18லிருந்து 27 என்கிற அந்த முக்கியமான காலகட்டத்தை மிகவும் சிறந்த காலகட்டமாக யார் மாற்றுகிறார்களோ அவர்களே உலகளவில் மட்டுமல்ல உள்ளத்தளவிலும் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.